வாரத்தின் முதல் நாளே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். ஒரு வசன பகுதி நம்ம வாசிக்கலாம். யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஊத் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமாயும் இருந்தான். யோபை பற்றி நம்ம நிறைய பிரசங்கம் நம்ம கேட்டிருக்கோம். யோபுவை பற்றி சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோபு என்பது ஒரு கற்பனை புஸ்தகம் அப்படின்றாங்க. அதாவது அந்த மாதிரி மனுஷன் வாழவே இல்லை. தேவன் நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக யோபு அப்படிங்கிற ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை என்ன பண்ணுகிறார், நமக்கு கொடுத்துக்கிறாரு. யோபு அப்படிங்கிற மனுஷன் வாழலாம் இல்லை. ஏன்னா இவ்வளோ சோதனைகளை தாண்டி ஒரு மனுஷன் வாழ முடியுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயம் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. நம்மை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக அது ஒரு கட்டுக்கதை அப்படின்றாங்க சில பேர். அப்ப யோபு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கிறாரா? அவருக்கு குடும்பம் இருக்கிறதா? தேவன் சொன்னதை போல அவர் தேவனுடைய உபத்திரவங்களை சகித்து கொண்டாரா? யோபு வாழ்ந்துக்கிறார் அப்படிங்கிற ஆதாரத்தை நம்ம என்ன செய்யணுங்க, நாம் கொடுக்கணும். சரிங்களா? 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. இந்த 3ஆம் தரம் நான் உங்களிடத்திற்கு வருகிறேன், சகல காரியங்களும் 2-3 சாட்சியினுடைய வாக்கினால் நிலைவரப்படும். சகல காரியங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே நிலவரப்படும். இப்ப ஒரு சபையில ஒரு சகோதரன் இருக்கிறாரு. அவருக்கு விரோதமா ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. அந்த குற்றச்சாட்டை சபையார் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு 2-3 சாட்சிகள் தேவை. எந்த குற்றச்சாட்டாக இருந்தாலும் உடனே நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அந்த மனிதன் குற்றம் செய்திருக்கிறாரா என்பதற்கு எத்தனை சாட்சிகள் தேவை? 2-3 சாட்சிகள். இந்த 2-3 சாட்சிகளும் ஒரே காரியத்தை அவங்க சொல்லியிருக்கணும். அப்ப நம்ம என்ன செய்யலாங்க, ஏற்றுக்கொள்ளலாம். அதே போல யோபு என்பவர் வாழ்ந்திருக்கிறாரா என்பதை குறித்து வேத வாக்கியத்திலே தேவன் நமக்கு என்ன கொடுத்துக்கிறாருன்னா சாட்சி கொடுத்துக்கிறார். ஒரு சிலர் சொல்றாங்க இல்லைங்களா, யோபு என்பது ஒரு கற்பனை பாத்திரம் அப்படின்னு. யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. ஊத் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். யார் சாட்சி கொடுக்கிறது? தேவன் சாட்சி கொடுக்கிறார். ஊத் என்று சொல்லக்கூடிய அந்த தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். சொல்றது யாரு? தேவன் தான் சொல்றேன். பாருங்க, முதல் சாட்சி யாருடைய சாட்சி தான்? தேவனுடைய சாட்சி தான். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த மனுஷர்களை கொண்டு ஏவப்பட்டு பேசப்பட்டிருக்கிறது. அப்ப தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறாருன்னா சாட்சி கொடுக்கிறார். இந்த வேத வாக்கியம் யாரால் ஏவப்பட்டிருக்கு? பரிசுத்த ஆவியினால். யார் மூலமா எழுதப்பட்டிருக்கிறது, ஏவப்பட்டிருக்கிறது? பரிசுத்த மனுஷர்களை கொண்டு என்ன செய்யப்பட்டிருக்குங்க, ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப தேவன் முதல் வசனத்தை சொல்றாரு, யோபு என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் இருந்தான். இயேசு தன்னுடைய ஊழிய நாட்கள்ல லூக்கா புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19-20 ஒரு சம்பவத்தை சொல்றார். அந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். லாசரு ஐஸ்வர்யவான் சம்பவம் ஒரு கட்டுக்கதைன்னு சொல்றாங்க. இந்த வேத வாக்கியத்துல பாருங்க, இயேசு சொல்றாரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். 20 வசனம் பாருங்க. லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். தேவன் இல்லாத ஒண்ணு சொல்லுவாரு? இயேசு கிறிஸ்து நடக்காத ஒண்ணு சொல்லுவாரு? நம்முடைய தேவன் கட்டுக்கதைகளை போதிக்கக்கூடிய தேவனா? கற்பனை கதாபாத்திரங்களை உருவாக்கக்கூடிய தேவனா? இந்த கட்டுக்கதைகளையும் கற்பனை கதாபாத்திரங்களையும் உருவாக்கக்கூடியது யாரு? மனுஷர்கள் தான் உருவாக்குவான். தேவன் என்ன செய்ய மாட்டாருங்க, அதெல்லாம் உருவாக்க மாட்டார். அப்ப தேவனுடைய சாட்சி என்னன்னா, யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் ஊத்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தேசத்திலே இருந்திருக்கிறார். இன்னொரு சாட்சி நம்ம பார்க்கலாம். யோபு புஸ்தகம் 40ஆம் அதிகாரம்
6ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றில் இருந்து யோபுவுக்கு உத்தரவு அருளினார். தேவன் நடக்காத ஒண்ணு சொல்றாரா, நடந்ததை சொல்றாரா? நடந்ததை சொல்றாரு. அப்ப யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்ததுனால்தான் தேவன் என்ன கொடுக்கிறார் அவருக்கு? உத்தரவு. யோபு என்பது கற்பனை பாத்திரமா? அது கட்டுக்கதையா? எப்படியும் ஒரு மனுஷன் எல்லாவற்றையும் இழந்து போனதுக்கு அப்புறம், தன்னுடைய சரீரம் எல்லாம் பருக்களால் வாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி ஒரு மனுஷன் தேவனை சேவிக்க முடியும்? நிறைய கேள்வி அதுதான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்கவே முடியாது. ஆனா வாழ்ந்தாரா இல்லைங்களா? வாழ்ந்துக்கிறார். யோபு புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து 42:17 பூரண வயதுள்ளவனாய் வேத வாக்கியங்கள் யோபு இருந்ததாக சாட்சி கொடுக்குதா? இந்த உபத்திரவத்துக்கு அப்புறம் யோபு எவ்வளவு காலம் இருந்துக்கிறாரு? 140 வருஷம். 140 வருஷம் வாழ்ந்துக்கிறார். 4 தலைமுறை பிள்ளைகள் என்ன பண்ணிக்கிறாருங்க? பார்த்துக்கிறார். பூரண வயது உள்ளவரை என்ன இருக்கிறாருங்க? மரித்திருக்கிறார். யோபு என்பது கற்பனை பாத்திரமா? இல்ல. அப்ப யோபு வாழ்ந்துக்கிறார? யோபு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் பாருங்க. அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தன் பிறந்த நாளை சபித்து. நம்ம யோபுடைய மரணம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குன்னா வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. யோபுடைய பிறப்பு அவரே சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாருங்க? அதற்கு யோபு தன் வாயை திறந்து தன் பிறந்த நாளை சபித்து. அவரே தன்னுடைய பிறந்த நாள் என்ன செய்யறாருங்க? சபிக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க. வசனித்து சொன்னது என்னவென்றால், நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிற்று என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக. அப்ப யோபு இந்த பூமியில பிறந்துக்கிறார் இல்லைங்களா? அவருக்கு பிறந்த நாள் என்பது இருக்கா இல்லைங்களா? இருக்கிறது. ஆனால் பிறந்த நாள் இருக்கு. பிறந்த தேதி தெரியுமா? வருஷம் தெரியுமா? மாதம் தெரியுமா? எதுவுமே தெரியாது. யோபு தேவனுடைய மனுஷனா? தேவனுடைய மனுஷனா இல்லைங்களா? தேவனுடைய மனுஷன் பொய் சொல்வார? இந்த பூமியில பிறந்துக்கிறார? பிறந்திருக்கிறார். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் தேசம் ரொம்ப கேடுபாடா இருக்குது. எசேக்கியேலை கொண்டு தேவன் பேசுறாரு. இங்க சாட்சி யாருங்க? எசேக்கியேல். அப்போ நோவாங்கிற ஒரு மனுஷன் இருந்தாரு, தானியேல் இருந்தாரு, யோபு என்பவர் இருக்காரு இல்லைங்களா? யோபு மாத்திரம் கற்பனை பாத்திரமா? அடிமைத்தனத்துக்கு போகும்போது இந்த புஸ்தகம் என்ன செய்யப்பட்டிருக்குங்க? எழுதப்பட்டிருக்கு. அப்ப எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, நோவா, தானியேல், யோபு இந்த 3 புருஷரும் இஸ்ரவேல் தேசத்திலே இருப்பார்கள் என்று சொன்னால் தங்கள் நீதியினாலே தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் என்ன செய்ய முடியுங்க? ரட்சிக்க முடியும். தங்கள் குடும்பம் என்ன செய்ய முடியாதுங்க? ரட்சித்துக் கொள்ள. அப்ப யோபு வாழ்ந்துக்கிறாரு. தானியேலும் நோவாவும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் யாரும் வாழ்ந்துக்கிறார்? யோபுவும். எசேக்கியேல் புஸ்தகம் 14:20 பாருங்க. நோவாவும் தானியேலும் யோபும் அது நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரை ஆகிலும் குமார்த்தி ஆகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லி என்பதை கர்த்தராகிய ஆண்டவர். வசனம் என்ன சொல்லுது? யோபு என்ன பண்ணிக்கிறாருங்க? வாழ்ந்துக்கிறார். எப்படி வாழ்ந்துக்கிறாரு? நீதியோடு. இது தேவனுடைய சாட்சியா? தேவனுடைய சாட்சி. புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்துவின் பிரமாணத்துல யோபுவை குறித்து நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குங்க? அறிவிக்கப்பட்டிருக்கு. யாக்கோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம்.
இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த ஒழுக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். எங்க கேள்விப்பட்டிருக்கிறோம்? யோபு புஸ்தகத்துல. அதோடு மாத்திரமல்ல, கர்த்தருடைய செயலின் முடிவு. இந்த சம்பவம் நடந்ததுனாலதான் கிறிஸ்துவின் பிரமாணத்துல நமக்கு தேவன் என்னவா அறிவிக்கிறாரு? சாட்சியா அறிவிக்கிறார். அப்ப யோபு என்று சொல்லக்கூடிய மனிதன் இந்த பூமியில வாழ்ந்துக்கிறாரு. உபத்திரவத்திலே ஒரு பொறுமையை அந்துகிறாரு, நீடிய பொறுமையுடைய அந்துகிறாரு. தேவன் அவர் எட்டத்தனையும் ஆசீர்வதித்திருக்கிறாரு. இதெல்லாம் கற்பனைகளா, கட்டுக்கதைகள் அல்லது மெய்யான சம்பவமா? மெய்யான சம்பவம். யோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றால். யோபுக்கு மனைவி இருந்துக்கிறாங்களா? மனைவி விசுவாசம் உள்ள ஒரு மனைவியா? இந்த இடத்துல விசுவாசம் உள்ள மனைவிலாம் இல்லை. இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க? இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை. அப்ப யோபுக்கு மனைவி இருந்துக்கிறாங்களா? எத்தனை மனைவி இருந்தாங்க? ஒரே மனைவி தான். யோபு புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது. என் மனைவிகளுக்கு வேறுபட்டிருக்கிறதா? என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறதா? என் மனைவிக்கு. அப்ப யோபு எத்தனை மனைவியோடு வாழ்ந்துக்கிறாரு? ஒரே மனைவியோடு என்ன பண்ணுகிறாருங்க? வாழ்ந்திருக்கிறார். யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. அவனுக்கு 7 குமாரரும் 3 குமார்த்திகளும். எத்தனை குமாரர்கள், எத்தனை குமார்த்திகள்? 7 பேரு குமாரர்கள். குமார்த்திகள் எத்தனை பேருங்க? 3 பேர். அப்ப ஒரு மனைவி இருக்கிறாங்க. எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க? அவருக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறாங்க. 7 பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள், 3 பிள்ளைகள் பெண் பிள்ளைகள். யோபு 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது, என் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன். யோபு 19:17. அப்ப அவருடைய கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்காக என்ன பண்ணிக்கிறாருங்க? பரிதபித்திருக்கிறார். பாருங்க, யோபு உபத்திரம் வருவதற்கு முன்பதாக தேவனிடத்தில் எப்படிப்பட்டவரா இருந்தாரு? யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. அப்ப யோபு வாழ்ந்து கொண்டிருந்த போது பூமியிலே வேறு யாராவது நீதிமான்கள் இருந்தாங்களா? நீதிமான்கள் இருந்தாங்களா? அப்ப யோபுவின் புஸ்தகம் சம்பவம் எப்பொழுது நடந்திருக்கலாம்? யோபு வாழ்ந்த காலகட்டம் எந்த காலகட்டமா இருக்கலாம்? நல்லா கவனிங்க. ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் ஆபிரகாம் வருவதற்கு முன்பதாக என்ன பண்ணிக்கிறாருங்க? வாழ்ந்துக்கிறார். சரி, யோபு ஒரு பக்கத்திலையும் ஆபிரகாம் இன்னொரு பக்கத்திலேயே வாழ்றாருன்னு வச்சுக்கோங்களேன். தேவன் இப்படி சொல்லுவாரா? நீதிமான் மாதிரி யோபுவை போல நீதிமான் பூமியில் ஒருவனும் இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்ப யாரு நீதிமான் இல்ல? ஆபிரகாம். நோவாவுடைய காலகட்டத்துல வாழ்றான்னு வச்சுக்கோங்களேன். இந்த வார்த்தை அவர் பயன்படுத்த முடியுமா? பூமியில யோபு மாதிரி நீதிமான் ஒருவனும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்ப ஆபிரகாமுக்கு முன்பதாக ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் யோபு என்ன பண்ணிக்கிறாரு? வாழ்ந்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு முன்பதாக என்ன பண்ணிக்கிறாருங்க? வாழ்ந்திருக்கிறார். அவர் சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, என் தாசனாகிய யோபின் மேல். என் தாசன் சொல்ற. இல்லாத ஒருவரை தேவன் தம்முடைய தாசன் சொல்லுவார? ஒரு மாயமாலமான தேவனா இருப்பார். இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி சொல்லுவார? ஒரு மனுஷனை நிச்சயம் என்ன பண்ண மாட்டாருங்க? சொல்ல மாட்டார்.
என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ. அப்ப தேவன் யோபுவின் மேல் கவனம் வச்சுக்கிறாரு. எப்படி இருக்காரு யோபு? உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும். அப்ப யோபுடைய நாட்கள்ல யோபு மாதிரி யாராவது பூமியில இருந்தாங்களா? யாருமே இல்லை. அவருடைய பிள்ளைகள் யோபு மாதிரி இருந்தாங்களா? அவருடைய மனைவி யாரும் அவங்க மாதிரிலாம் இல்லை. யோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமாகிய மனுஷனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. இது எப்ப? எல்லாமே இழந்து போயிட்டாரு. அவருடைய சொத்து எல்லாமே இழந்து போயிட்டாரு. அவருடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் இழந்து போயிட்டாரு. இழந்து போனதுக்கு அப்புறம் தேவன் யோபு குறித்து என்ன கொடுக்கிறாருங்க? சாட்சி கொடுக்கிறார். உபத்திரத்துக்கு அப்புறம் யோபு எப்படி இருக்கிறாருங்க? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலக்கி இருக்கிறார். யாருங்க? யோபு. உபத்திரத்துக்கு முன்பதாக நீதிமானா இருந்தாரு. உபத்திரம் வந்ததுக்கு அப்புறம் கூட எப்படிதான் இருக்கிறாருங்க? தொடர்ந்து நீதிமானா இருக்கிறார். யோபுவுக்கு தன்னுடைய சிருஷ்டிகளை பற்றி தெரியுமா? இந்த உலகம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது என்பது யோபு அறிந்திருந்தார? தன்னை சிருஷ்டித்தவர் தேவன் என்பது யோபுவுக்கு தெரியுமா தெரியாதுங்களா? யோபு புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8-12 வரைக்கும் பாருங்க. உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும் என்னை நிர்மூலமாக்குகிறேன். யோபு என்ன அறிக்கை விடுறாரு? உங்களுடைய கரங்களை என்ன பண்ணிச்சு? என்னைய உருவாக்குச்சுன்னு சொன்னார். 9ஆம் வசனம் பாருங்க. களிமண் போல் என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்ப தூளாக போக பண்ணிவீர் என்பதையும். என்னை உருவாக்குறவரே நீங்க தான். ஒரு மண் எடுத்து என்ன பண்ணீங்க? என்னை உருவாக்கி இருக்கிறீங்க. மறுபடியும் என்ன செய்வீங்க? தூளாக மண்ணாக போக பண்ணுவீர். தேவன் சிருஷ்டிகர் என்பதை அறிந்திருக்கிறார். தேவனால் தன்னை என்ன செய்ய முடியும்? மண்ணுக்கு மறுபடியும் திரும்ப வைக்க முடியும். ஆதியாம் புஸ்தகத்தில் தேவன் சொல்வார் இல்லைங்களா, நீ மண்ணா இருக்கிறாய் மண்ணுக்கே. அப்ப யோபு அந்த காரியத்தை விசுவாசிக்கிறாரு. நான் மறுபடியும் எங்க போயிருவேன்? மண்ணுக்கு போயிருவேன்னு சொல்றாரு. 10ஆம் வசனம் பாருங்க. நீர் என்னை பால் போல் வார்த்து தயிர் போல் உறைய பண்ணினீர் அல்லவா, தோலையும் சதையையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர். அப்ப சதையை அவருக்கு தரித்தது யாரு? எலும்புகளாலும் நரம்புகளாலும் இணைத்தவர் யார்? தேவன். 12ஆம் வசனம் பாருங்க. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை. யோபுவுக்கு சிருஷ்டிகரை பற்றி தெரியுமா தெரியாதா? தன்னை சிருஷ்டித்தவர் யார் என்பதை அறிக்கையிடுறாரு தேவன். யோபு 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. நீர் என்னை கர்ப்பத்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன? அப்ப கர்ப்பத்திலிருந்து புறப்பட பண்றது யாருங்கிறத அறிஞ்சுக்கிறாரு தேவன். ஒரு கர்ப்பத்துல ஒரு கருவை உருவாக்கக்கூடியவர் யார்? தேவன் தான் உருவாக்குறார். கர்ப்பத்திலிருந்து புறப்பட பண்றது யாரு? பிதாவாகிய தேவன். பாருங்க, யோசனை பண்ணி பாருங்களேன். அந்த காலகட்டத்துல எந்த புஸ்தகங்கள்லாம் கிடையாது. இன்னைக்கு நம் தேவனை பற்றி அதிகமாக அறிந்து கொள்வதற்கு நமக்கு எது உதவி செய்யுது? வேத வாக்கியங்கள். ஆனால் யோபுவின் நாட்களிலே வேத வாக்கியம் என்பது எதாவது இருந்தது? எதுவுமே இல்லை. ஆனால் யோபு தேவனுடைய சத்தியங்கள் எல்லாவற்றையும் எப்படி இருக்கிறாருங்க? உணர்ந்து கொண்டவராக இருந்தார். எல்லாவற்றையுமே. யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20-21 பாருங்க. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சரித்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவிடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு. யோபுடைய விசுவாசம் என்ன? தேவன் தான் சகலத்தையும் செய்கிறவர். எனக்கு கொடுத்தது அவர் தான். எல்லாவற்றையும் கொடுத்தது அவர் தான்.
எனக்கு மனைவியை கொடுத்தவர் அவர் தான், பிள்ளைகளை கொடுத்தவர் அவர் தான், சகல வஸ்துக்களையும் கொடுத்தது அவர் தான், திரும்ப எடுத்துக்கொண்டவர் யார் தான்? தேவன் தான். வசனம் பாருங்க, நிர்வாணியாய் தாயின் கர்ப்பத்திலிருந்து. இந்த பூமியில நம்ம வரும்போது எப்படி வரும்? தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியா வரும். போகும்போது எப்படி போறோம்? நமக்கு லாபமா நஷ்டமா? போகும்போது எதுவுமே இல்லை. வரும்போது நிர்வாணியா வர்றோம், போகும்போது நிர்வாணியா போறோம். எது ஒன்றையும் நம்முடைய கையில என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொண்டுலாம் போக முடியாது. அப்ப நல்ல யோசனை பண்ணி பாருங்க, உங்களை சுற்றி நீங்க பாருங்க, தேவன் உங்களுக்கு கொடுத்தது எல்லாமே என்னதான்? லாபம். நஷ்டம் ஏதாவது இருக்குதா? இந்த பூமியில தேவன் உங்களுக்கு மனைவி கொடுத்துக்கிறாரு, பிள்ளைகளை கொடுத்துக்கிறாரு, உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் கொடுத்துக்கிறாரு. எல்லாமே எப்படிதாங்க? எல்லாமே லாபம் தான். வரும்போது எப்படி வந்தோம்? ஏதாவது கொண்டு வந்தோமா? இல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னுமா. என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. தேவன் என்னை ஆசீர்வதிக்கவே இல்லை. தாயின் கர்ப்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் நம்ம நிர்வாணமா இருக்கிறோமா? எப்படி இருக்கிறோங்க? நல்ல வஸ்திரம் நம்ம போட்டிருக்கிறோம். தாயின் கர்ப்பத்துல பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம பட்னியா கிடக்கிறோமா? இல்ல. எப்படி இருக்கிறோம்? 3 வேளையும் தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறாருங்க? ஆகாரத்தை கொடுக்கிறார். இந்த பூமியில இருக்கும்போது தேவன் நமக்கு கொடுத்த எல்லாமே நமக்கு என்னதான்? லாபம் தான். ஐயோ, நான் வரும்போது இதெல்லாம் கொண்டு வந்துட்டேன், போகும்போது எதுவுமே கொண்டு போக போறது இல்லையேன்னு அதை நஷ்டப்பட்டு போக போறோமா? எதுவுமே இல்லை. தேவன் நமக்கு கொடுத்த எல்லாவற்றுக்காக நாம் தேவனுக்கு என்ன செலுத்தணுங்க? ஸ்தோத்திரம். தேவன் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், தேவன் எடுத்தாலும் தேவனுக்கு என்ன செலுத்தணும்? ஸ்தோத்திரம். யோபு புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் பாருங்க. நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ. யோபுவுக்கு ஆதாமை பத்தி தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதுங்களா? தெரியும். நமக்கு எப்படி தெரியும் ஆதாமை பத்தி? வேத வாக்கி இருக்கிறதால நமக்கு தெரியுது. ஆபிரகாமுடைய காலகட்டத்துக்கு முன்பதாக நோவாவுடைய காலகட்டத்துக்கு அப்புறம் அவர் வாழ்ந்துகிறாரு. ஆனா யாரை பத்தி பேசுறாரு? ஆதாமை பத்தி பேசுறாரு. என்ன பேசுறாரு? ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி. ஆதாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் பண்றாரு, ஓடி என்ன பண்ணிக்கிறாருங்க? ஒளிஞ்சுக்கிறாரு. அதெல்லாம் தெரியுமா யோபுவுக்கு? அப்ப இந்த உலகம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு அவருக்கு தெரியும். முதல்ல சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு யாரு தெரியுமா அவருக்கு? ஆதாமும் ஏவாளும். அவங்கதான் சிருஷ்டிக்கப்பட்டான். முதல் மனுஷன் யாரு தாங்க? யோபுக்கு தெரியுமா தெரியாதுங்களா? அப்ப தேவனுடைய பிரமாணத்தை அவர் மீறிக்கான்னு தெரியுமா தெரியாதா? தேவன் அறிவிக்காவிட்டால் ஏதாவது அவருக்கு தெரியுமா? அவருக்கு அறிவித்தது யாராக இருக்கலாம்? தேவன். தேவன் அவருக்கு என்ன பண்ணிக்கிறாங்க? காரியங்களை அறிவித்திருக்கலாம். அப்ப ஆதாம் தான் முதல் மனுஷங்கிறது தெரியும். ஆதாம் மீறுதல் பண்ணிக்காருன்னு தெரியும். ஆதாம் தன்னுடைய பாவத்தை என்ன பண்ணிக்கிறாருங்க? மறைத்திருக்கிறார் என்பது கூட யாருக்கு தெரியுது? யோபுவுக்கு. யோபு என்பது ஒரு கற்பனை பாத்திரமா? அல்ல கட்டுக்கதையா? இல்ல. யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிக்கிற போது ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். பாவம் செஞ்சா பலி செலுத்தணுங்கிறது யோபுக்கு தெரியுமா தெரியாதா? அவனுடைய பிள்ளைகள் பாவம் செஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படி நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறது யோபுக்கு தெரியுமா? என்ன பண்ணிக்கிறாரு அவரு? பிள்ளைகளை வரவழைக்கிறாரு, அவங்களை என்ன பண்ணிக்கிறாரு? பரிசுத்தப்படுத்திக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறாரு? அவர்கள் ஒவ்வொருவருக்காக என்ன கொடுத்துக்கிறாருங்க? சர்வாங்க தகன பலினா என்ன அர்த்தம்? முழுவதுமாக தேவனுக்கு என்ன செய்யறதுங்க? அர்ப்பணிக்கிறது. யோபுவுக்கு பாவம் செய்தால்
பலி செலுத்த வேண்டும் என்பது அவருக்கு தெரியுமா தெரியாதா? யோபு 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபுவிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியின் தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. யோபுவின் நண்பர்கள் ஏன் பலி செலுத்த வேண்டும்? ஏன் பலி செலுத்தணுங்க? அவர்கள் தேவனை குறித்து நிதானமாய் பேசல. பிரச்சனையே அதுதான். நிறைய பேரு யோபு புஸ்தகத்துல அந்த நண்பர்கள் பேசுறாங்க இல்லைங்களா, அந்த நண்பர்கள் பேசும்போது அந்த வேத வாக்கியத்தை மேற்கோள காட்டுறாங்க. அவர்கள் பேசினது எல்லாமே சத்தியமா? நம்ம உறுதியை இதுதான் சத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் தேவன் சொல்றாரு, என்னை குறித்து அவங்க எப்படி பேசல? என் தாசனாகிய யோபு பேசினது போல. அவங்க எப்படி பேசிக்கிறாங்க? நிதானமா பேசல. தேவன் சொல்றாரு, புத்தியீனமா நடந்திருக்கீங்கன்ற. அப்ப நீங்க என்ன செய்யணும்? 7 காளைகளையும் 7 என்ன செய்யணும்? ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை யார்ட்ட கொண்டு போகணும்? என் தாசனாகிய யோபுவிடத்தில் என்ன செய்யுங்க? கொண்டு போங்க. உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். யோபு சிநேகிதருக்கு என்ன செய்ய போறாரு? பலி செலுத்த போறார். பலி செலுத்தும் போது தேவன் அங்கீகரிப்பார். ஆனா அவங்களுடைய அக்கிரமம், அவங்களுடைய புத்தியினம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் தேவன் யாருடைய முகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது? யோபுவின் முகம். நம்ம யோபு எப்படி நடந்துகிறார் தேவன் என்பதாக? உத்தமமாக, உண்மையாக, நீதி உள்ளவராக என்ன பண்ணிக்கிறாருங்க? நடந்துகிறார். அப்ப பாவம் செய்தால் பலி செலுத்த வேண்டும், குற்றம் செய்தால் பலி செலுத்த வேண்டும் என்பது யோபுவுக்கு தெரியுமா தெரியாதா? யோபுவுக்கு தெரியும். யோபு என்பது ஒரு கற்பனை பாத்திரமா? யோபுவுக்கு தேவனை குறித்த சகல சத்தியங்களும் தெரியுமா? அவருடைய வல்லமைகளை பற்றி தெரியுமா? அவருடைய அன்பை குறித்து தெரியுமா? தயவை குறித்து தெரியுமா? தேவனுடைய கோபத்தை குறித்து தெரியுமா? தேவன் யாரிடத்திலே தயவு உள்ளவராக, யாரிடத்திலே கோபம் உடையவராக இருக்கிறார் என்பது யோபுவுக்கு தெரியுமா? தேவன் தான் சோதனைகளை கொடுக்கிறார் என்பது யார் அறிந்திருந்தா? யோபு. யோபின் நண்பர்கள் என்ன சொன்னாங்க? பாவம் செஞ்சதான் பாடு வரும்னாங்க. யோபு என்ன சொன்னார்? பரிசுத்தவானும் என்ன ஆவான்? பாடுபடுவான். தேவன் அவனையும் என்ன செய்வார்? சோதித்தறிவார். யார் சொன்னது மெய்யான சத்தியம்? யோபின் நண்பர்களா யோபுவா? யோபு. யோபு சொன்னதுதான் தேவனுடைய சத்தியமாக இருந்தது. கர்த்தருக்கு சித்தமானால் யோபுவை குறித்து இன்னும் அநேக சத்தியங்கள் நம்ம என்ன செய்யலாங்க? வரக்கூடிய வாரங்களை நம்ம கத்துக்கலாம். தேவன் தாமிகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.